மைக்கேல், டோன்ட் டாக். லே ஆரம்பிச்சால லே பேர எழுதினாலும் எழுதிடுவா, கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்போம். எழுதுனா எழுதட்டும், சரியா இருக்கு. எந்த நேரமும் டோன் டாக் சி. இதுக்கு மேலே வாங்கிச்சிட்டோம்ப்பா. நீ பயந்தே சாவல. லே இப்போ நீ என்னதான் சொல்ல வரா? உன் கூட நான் இப்போ பேசணும், அவ்வளோதானே? வா பேசுவோம். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். மைக்கேல், வாட் கேர்ள், வாட் யூ வாண்ட்? எதுக்கு நீ இப்போ இப்படி சத்த முடியா? ஆமா, பின்ன எந்த நேரமும் நொய்யின் வந்தா? see, I will write your name on blackboard. ஓகே ரைட். நீ நல்ல அடி வாங்க போறான்னு மட்டும் தெரியுது. நம்ம மேம் தானே, எப்படியாவது சமாளிச்சிடலாம். Sam, I will write your name also. Why girl? What did I do now? You both were talking, so I wrote your name also. Wait, I will tell to teacher. Okay. ப்ளீஸ் சாம், இனி நம்ம நிம்மதியா பேசலாம். அதான் நம்ம பேரு போர்டில் வந்தாச்சுல்ல. ப்ளீஸ் சாம், நீ 12th முடிச்சதுக்கு அப்புறம் எந்த ஃபீல்டில் போடலான் இருக்கா? நான் வந்து எந்த ஃபீல்டில் படிக்கிறது ரொம்ப கம்மியோ, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல்டை செலக்ட் பண்ணலான் இருக்கேன். நீ எப்படி? நான் வந்து மேக்ஸ் சப்ஜெக்ட் இல்லாத ஃபீல்டாக பார்க்கணும்னு நினச்சிருக்கேன். மேக்ஸிமம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக தான் இருக்கும். அதான் என்ன எடுக்கலான்னு தெரில. இங்கிலீஷ் எடுக்கலாமா, இல்லைன்னா வந்து தமிழ் மீடியத்துக்கே போயிடலாமா? என்ன பண்ணுற ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இப்போ ஃபஸ்ட்டு 12th எவ்வளோ மார்க் வருதுன்னு பார்ப்போம். அப்புறம் கனவு காணலாம். அதுவும் சரிதான். ப்ளீஸ் சாம், ஒருவேளை நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி ஃபீல்டு எடுத்தோன்னு வையா, இப்போ இருக்கிற மாதிரி இதே ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்கணும். என்ன? நீ பைத்தியக்காரா, உன்னை விட்டு எப்படிடா நான் போவேன்? அப்புறம் என்னப்பா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாட்டை போட்டுருங்க. இது வேறையா? நீ ஏன் ஆரம்பி. நண்பனை பார்த்த தீவி மட்டும் கொட்டி கொண்டது ஞாபகத்தில். அப்புறம் என்ன? ஐயோ, லைன் மறந்துட்டு. இனி நானே டே பை டே வாழ்க்கை பயணம் டே பை டே, மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப்டா. எവിടെ? சூப்பர். இப்போ நானே மீசையில்லா நண்பா, உனக்கு பாசம் அதிகண்டா. எப்படி? வேற லெவல் போ. டீச்சர் வருதுல.